இப்போ வந்துருச்சாங்க வீட்டில் உள்ள பக்கம் கண்டிப்பாக 69 சேஞ்ச் வந்திருப்பாங்க. அடுத்து இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 70.10 kg இருந்தேன். நைட்டு 70.4 அந்த ரேஞ்சில் இருந்தேன். நேற்று நைட்டு ரொம்ப கரெக்டான டயட்டில் இருந்தேன். ராத்திரி சாப்பிடல. ஒரு வெள்ளரிக்காய் பசிக்குதுன்னு சொல்லி ஆஃப் வெள்ளரிக்காய் மட்டும் நானும் ஒய்ஃபும் சாப்பிட்டோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வெயிட் ட்ராப் வந்து யூஸ்வலாக நைட் நிறையா சாப்பிட்டா அதிகமாக வெயிட் ட்ராப் ஆகிற மாதிரி காமிக்குது. ஆனால் நைட்டு கம்மியாக பண்ணால் அடுத்த நாள் காலையில் வெயிட் ட்ராப் ரொம்ப கம்மியாக இருக்குது. 300 grams தான் குறைஞ்சிருக்கேன். சில நேரங்களில் நல்லா சாப்பிட்டுருந்தா 700 வரை கலரி வெயிட் குறையும். 700 grams வரை சொல்லணும்னு தோணுச்சேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 1 or 2 hours கழித்து நீங்கள் வெயிட் செக் பண்ணிங்கன்னா, நீங்கள் காலையில் எவ்வளோ வெயிட் இருந்தீங்களோ அதே வெயிட்டு தான் நீங்கள் மதியானம் சாப்பிட்ற மாதிரியே இருப்பீங்க. இதுலேருந்து நான் என்ன உணர்றேன்னா, நம்ம உடம்பு வந்து காலையில் சாப்பிட்றத நல்ல கலோரியை வந்து பர்ன் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களெல்லாம் கொடுக்குது. ஆனால் நம்ம ராத்திரி சாப்பிட்றப்ப அது தேவையில்லாத கலோரிஸை போய் அதுவுமே பர்ன் ஆகுது. பட் காலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வெயிட் செக் பண்ணிங்கன்னா, 1 or 2 hours கழித்து வெயிட் செக் பண்ணிங்கன்னா காலையில் என்ன வெயிட் இருப்பீங்களோ அதே வெயிட் தான் இருப்பீங்க. பார்க்கலாம் நான் வெயிட் எவ்வளோ இருக்காங்க. வெயிட்டு 70.2. ஸோ 100 grams தான் கூடியிருக்கேன். இத்தனை காலையில் நல்லா சாப்பிட்டது. உப்புமா ஹெவியாக போட்டு தயிர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஊறுகாய், அப்புறம் ப்ரௌன் கடலை பருப்பு, அந்த ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன் ஃபுட்டு பார்த்துக்கோங்க. ஸோ காலையில் நல்லா சாப்பிடுங்க போங்க. அதான் ஓரளவு சொல்ல வரேன். பாருங்கள், மணி 12:45 ஆகுது. காலையில் சாப்பிட்றது சரியாக அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கிட்டே கரெக்டாக இருக்கேன். ஒரு டீ மட்டும் தான் குடித்தேன். வெயிட் 69.8 வந்துருக்கு பாருங்கள். ஸோ காலையில் நல்லா சாப்பிடுங்க. அந்த சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் பேர்ன் ஆயிடும். ராத்திரி முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கோங்க. அதை வந்து எனக்கு விட எக்ஸ்பிளைன் பண்ணி இதை காமிக்கிறதுக்கு யாருனாலையும் சொல்ல முடியாது. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது புரியும். 2 சப்பாத்தி, எக்கு, அப்புறம் கீரையில் இருக்கிற பயிர் இருக்கிறது, இதுங்க சுக்கடிக்கிறீங்க, அப்புறம் சாம்பார். இந்த புதுசாக ஒர்க் அவுட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிறீங்க. ரொம்ப நைட்டு டோஸ் மட்டும் சாப்பிட்டது வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 70.10. காலையில் 69 சேஞ்ச் வந்து நார்மலே நம்ம தவிர்க்க முடியாது. ஓகே.